ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏபிசி ஜூஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏபிசி குழிப்பணியாரம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஏபிசி குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் ஆப்பிள், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, ஒரு பாதி சைஸ் அளவு பீட்ரூட்டு, இதை மூணுத்தையும் கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நான் வெடிகட்டிக்கிறேன். ஏன்னா கேரட் கொஞ்சம் கொஞ்சம் அரைப்படாமல் இருக்கும். அதனால் நான் நல்லா வெடிகட்டி எடுத்துக்கிறேன். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் இந்த வெடிகட்டின ஜூஸை நான் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாகுபதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு குழிப்பணியாரம் தான் செய்யணும்னுட்டு தோசை மாதிரி கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் நம்ம வெடிகட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வெல்லம் போட்டதுனால அதில் மண் இருக்கும். அதனால் நம்ம வெடிகட்டி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெடிகட்டின அந்த ஜூஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனிப்பை கூட்டி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு குழிப்பணியார கல்லை வச்சுட்டு சூடானதும் நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுனாலும் நம்ம இஷ்டமாக ஊற்றிட்டு நம்ம குழிப்பணியாரம் எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி 2 பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஏபிசி குழிப்பணியாரம் ரெடி. இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தாதாங்க பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குது. ஒரே மாதிரி எப்போவுமே செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம மாற்றி யோசித்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது தான். டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.